ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக் நோஸ் எவ்ரிதிங்கோட 5th எபிசோடு தான். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நைட் டைமில் அந்த கடல் பக்கத்தில் இருக்கிற பாறையில் ஒரு லேடியோட செப்பல் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே காலையில் ஆகுது. நம்ம டிடெக்டிவும் மற்ற போலீஸும் அந்த இடத்துல இருக்காங்க. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு 3 நாளைக்கு முன்னாடின்னு போட்டு ஒரு டேபிள் டென்னிஸ் கோர்ட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே புதுசாக ஜாயின் பண்ண நம்ம சாங் வந்திருக்காங்க. அப்பா அங்கே வர அந்த இடத்தோட ஹெட் உனக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட தெரியுமான்னு கேட்க, சாங்கும் சியோலில் இருந்தப்ப 10 வருஷம் ஏற்கனவே விளையாண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ வா எப்படி விளையாடுறேன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த ஹெட்டு கூப்பிட 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த ஹெட்டு தான் வின் பண்ணுறாங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் எல்லாருமே அவங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாங் மட்டும் செட்டால் இல்லாதனால அப்படியே தனியாக உட்காந்துருக்காங்க. அடுத்த சீனில் கடலோரமாக காட்டுறாங்க. அங்கே டைவிங் சூட்லாம் போட்டுட்டு ஒரு பொண்ணு வரா. இவ பேரு தான் ஜீசு. அப்போது அங்கே வர ஒரு சில லேடிஸ், என்னாச்சு இன்னைக்கு ஏதாச்சும் கிடைச்சிச்சான்னு கேட்க, இன்னைக்கு எனக்கு நிறைய சிப்பிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அடுத்த சீனில் அவள் டேபிள் டென்னிஸ் கோர்ட்டுக்கு வரா. அவ தான் அந்த ஹெட்டோட பொண்ணு. அவள் கையில் ஒரு பூனைக்குட்டியும் இருக்கு. நம்ம சாங்குக்கு பூனைக்குட்டினா அலர்ஜி, அதனால அவங்க அங்கிருந்து எந்திரிச்சிடுறாங்க. பட் அந்த ஹெட் அந்த பூனைக்குட்டியை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு சாங்கை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இதனால கடுப்பான சாங் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க, ஜீசு அது எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு அவங்களையும் சாப்பிட கூப்பிடுறா. எல்லாரும் அவ கொண்டாந்த சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இங்கே கட் பண்ணி டாங்கை தான் காட்டுறாங்க. அவன் லீசூனுக்கு பிடிச்ச ரைஸ் கேக்ஸை கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்க, பின்னாடி இருந்த சோஃபியை பார்த்து பயந்து ஓடிடுறான். காலிங் பெல் சத்தம் கேட்டு லீசூன் வெளியில் வந்து பார்க்க, அங்கே சோஃபியும் அப்புறம் அந்த ரைஸ் கேக்ஸும் இருக்கு. ரைஸ் கேக்ஸை பார்த்த லீசூன் இதை யாரா வாங்கிட்டு வந்தான்னு பார்க்க, அப்போ சோஃபி உங்களுக்கு பையன் இருக்கானா அப்படின்னு கேட்குது. அதுக்கு லீசூன் ஆமான்னு சொல்ல, அப்போ அவன் தான் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட லீசூன் என் பையன் ஏன் இங்கே வர போறான்னு சொல்ல, அதுக்கு சோஃபி நீங்க நம்பலையா, அப்போ என் கூடையே வாங்க அப்படின்னு சொல்லி லீசூனை கூட்டிட்டு போகுது. அங்க டாங் தெருவில் உட்காந்து சின்ன பசங்க விளையாடுற கேமை விளையாண்டுட்டு இருக்கான். இதை பார்த்த லீசூன் அவனை 4 சாத்தி, ஏண்டா கல்யாணத்துல இருந்து ஓடி வந்துட்டு இங்க சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த சீன்ல மோவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். பட் அவன் சரியா வேலை பார்க்கலன்னு அந்த கடையோட முதலாளி அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. இவனும் சோகமா அவன் பர்ஸை திறந்து பார்க்கவே அதுல வெறும் 10 ரூபாய் தான் இருக்கு. இப்போ காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அவன் கையில இருந்த அந்த 10 ரூபாயும் பறந்து போக, இவன் அந்த காசு பின்னாடியே போறான். அந்த 10 ரூபாயை எடுக்க போன அவன் லாரியில அடிபட்டிருப்பான். பட் எப்படியோ தப்பிச்சிடுறான். அங்க ஜிகுஜிகுன்னு சட்டை போட்டுட்டு வந்த 3 பேரு அவனை காப்பாத்திருப்பாங்க. அதே நேரம் அவங்க 3 பேரும் காசு பின்னாடி போறது லைஃப் இல்லை, நமக்கு இருக்கிறது ஒரே லைஃப், அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம மோவும் ஆமாம் இவங்க சொல்கிறது ரைட் தான், இனிமே நம்ம லைஃப்பை ஜாலியாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அடுத்த சீனில் நம்ம சாங் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜீசு நடு ரோட்டில் உட்காந்து அப்படியே சிகரெட் பிடிச்ச மாதிரியே ஃபோனில் யாரையோ கழுவி ஊற்றிட்டு இருக்கா. இதை நம்ம சாங் பார்க்க, ஜீசு அவங்க கிட்ட கடலில் டைவ் பண்ணுறவங்க சிகரெட் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ நான் சிகரெட் பிடிச்ச விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னோட பயாலஜிக்கல் அம்மா இல்லை, என்னோட வளர்ப்பு தாய் தான் அப்படின்னு சொல்கிறா. நம்ம சாங்கும் சரி சரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜீசு அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே நம்மமோ அந்த 3 பேரோட சேர்ந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா நடுக்கடலில் போட்டில் சரக்கடிச்சுக்கிட்டு அப்படியே ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே. அடுத்த சீனில் லீசூனையும் டாங்கையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஜீசுவோட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவளோட அம்மா, அதாவது அந்த டென்னிஸ் கோர்ட்டோட ஹெட்டும் அங்கே தான் இருக்காங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லீசூன் ஏண்டா கல்யாணத்தப்ப ஓடி போனன்னு டாங்கை கேட்க, டாங் நடந்ததெல்லாம் சொல்லிடுறான். அதாவது அவனுக்கு ஸ்கூல் டேஸில் அஃபேர் இருந்ததும் அப்புறம் பிரேக்கப் ஆனதும் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததையும் சொல்கிறான். அதே நேரம் அந்த பொண்ணு தன்னால் ப்ரெக்னென்ட் ஆனது இவனுக்கு தெரியாதுன்னும், கல்யாணத்தப்ப தான் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயமே தெரிய வந்ததாகவும் அதனால கல்யாணத்துல இருந்து ஓடி வந்ததாகவும் சொல்றான். எல்லாத்துக்கும் சேர்த்து சாரியும் கேட்குறான். லீசனும் போய் தொலைதுன்னு மன்னிச்சு விட்டுறாரு. அப்புறம் அவரோட பேத்தியையும் மருமகளையும் பார்க்கணும்னு சொல்ல, அதுக்கு டாங் இல்லை என்னோட பொண்ணுக்கு நான் தான் அவளோட அப்பான்னு தெரியாது,
நீங்களும் இதை பற்றி இனிமே என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில் ஆகுது. லீசூனுக்கு டாங் தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். நம்மமோ அப்படியே ஜாலியாக கால்ஃப் விளையாட கிளம்புறான். இவன் வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்த மற்ற 4 பேரும் இப்படி செலவு பண்ண உனக்கு ஏதுடா காசுன்னு கேட்க, அதுக்குமோ அது என்னோட சேவிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், லைஃப்க்கு பணம் முக்கியம் இல்லை, இருக்கிறது ஒரு லைஃப், அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த சீனில் அந்த டென்னிஸ் ஹெட், ஜீசு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே கடல்ல இருந்து சிப்பியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றப்ப அந்த ஹெட்டோட பிள்ளைங்க 3 பேரும் அவங்கள பார்க்க வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சோவும் சாங்கும் சாப்பிட்லான்னு அந்த ஹெட்டோட ரெஸ்டாரண்ட்க்கு வர்றாங்க. அப்போ அங்கே பெரிய சண்டை போயிட்டுருக்கு. எதுக்குன்னா அந்த 3 பிள்ளைங்களும் வந்தது அவங்களுக்கு பண தேவை இருக்கும் போல. அதனால் அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை விற்றுட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க. பட் அந்த ஹெட் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்படியே பேசிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அந்த பசங்க, நீ போன பின்னாடி இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தானே வரப்போகுது, அதை இப்பயே கொடுத்தா என்னன்னு கேட்க, இதை கேட்டு கடுப்பான ஹெட், அப்போ என்ன சாக சொல்றியான்னு கேட்டு எல்லாரையும் அங்கிருந்து அடிச்சு விரட்டி விட்டுடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜீசு அந்த ஹெட் கிட்ட, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பேசாம நீங்க உங்க சொத்தெல்லாம் அந்த பூனைக்கு தான் சொந்தம்னு எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ற மாதிரி நடிங்க, இதனால உங்க பசங்க அம்மா நினைச்சா மட்டும்தான் சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றா. நம்ம ஹெட்க்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. அடுத்த நாள் டென்னிஸ் கோர்ட்ல தான் காட்டுறாங்க. அந்த ஹெட்க்கும் சாங்குக்கும் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஃபைனலா நம்ம சாங் தான் வின் பண்றாங்க. அப்படியே அந்த ஹெட்டும் சாங்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம சாங் அந்த ஹெட்டுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. சரி வெயிட் பண்ணு, நான் போய் ஐலாஷஸை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாங் அவங்க கபோர்டுக்கு வர, அங்கே ஜீசு அவள் அம்மாவோட பேக்ல இருந்து ஒரு பர்ஸை மட்டும் அப்படியே மறைச்சு எடுத்துட்டு போறா. இதை நம்ம சாங் நோட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் டாங்கை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு சின்ன பாப்பா அழுதுட்டு இருக்கா. என்னன்னா அவளோட டெடி பேர் கீழே அந்த லேக்கு பக்கத்தில் விழுந்திருக்கும். டாங்கும் அந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த பொம்மையை எடுத்து தரான். அதை அங்கே வர சோவன் பார்க்குறா. அவள் அந்த சின்ன பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்கிறா. அதை மறைஞ்சு நின்றுட்டு டாங் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் அங்கே வர லீசூன் பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, டாங் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கனால அந்த சின்ன பொண்ணு தான் அவரோட பேத்தின்னு. இப்போ அவன் நம்ம சோவனோட போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கா. அப்போ அங்கே லீசூன் வராரு. சோவனுக்கும் அர்ஜென்ட்டாக ஏதோ வேலை வர லீசூன் கிட்ட அந்த பாப்பாவை விட்டுட்டு போறா. லீசூனும் அந்த பாப்பா கிட்ட உன்னோட அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த பாப்பா எங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, அப்பா இல்லை அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட லீசூன் ரொம்பவே ஃபீலிங் ஆகி அந்த பாப்பாவை கடைக்கு கூட்டிட்டு போய் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வராரு. அந்த குட்டி பாப்பாவை பார்த்து அவங்க அம்மா ஓடி வர, ஓ இதுதான் நம்ம மருமகளான்னு அந்த லேடியை லீசூன் பார்க்க, பின்னாடியே அந்த பாப்பாவோட அப்பாவும் வரான். இதை பார்த்து ஷாக் ஆன லீசூன் அந்த பாப்பாவை கேட்டப்ப அப்பா இல்லைன்னு சொல்லிச்சு அப்படின்னு சோவன் கிட்ட சொல்ல, ஆமா அவர் கனடாக்கு லாங் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தாரு, இப்பதான் வந்தாருன்னு சோவன் சொல்றா. அன்னைக்கு நைட் ஆகுது. ஜீசு யாருக்கும் தெரியாம அவ அம்மாவோட செப்பலை அந்த பாறையில வச்சுட்டு போறா. காலையில இதை பத்தி தான் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இதுதான் எபிசோட் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீன்ல ஜீசு யாருக்கும் தெரியாம அவ அம்மாவை ஊருக்கு ஓரமா இருக்கிற ஒரு வீட்டுல பார்க்க வரா. கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்புறா. மோ எப்பயும் போல அவனோட புது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கான். பட் அவங்க 3 பேரும் அவங்களுக்கு திடீர்னு அர்ஜென்ட்டா ஏதோ ஒரு வேலை வந்ததா சொல்லி அவனை தனியா விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவனும் சோகமா வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்த சீன்ல ஜீசு ஒரு கடையில நின்று யார்கிட்டயோ போன்ல பேசி சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த சாங் அம்மா காணாம போனதை நினைச்சு வருத்தப்படாம இவ என்ன இப்படி ஜாலியா இருக்கான்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவளை ஃபாலோ பண்றாங்க. ஜீசு நேற்று நைட்டு போனா அந்த வீட்டுக்கு போக பின்னாடியே சாங்கும் போறாங்க. அப்படியே போக ஒரு கட்டத்துல ஜீசு எங்க போனான்னு தெரியல. அந்த பூனைக்குட்டி மட்டும் தனியா கத்திக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போக பின்னாடியே சாங்கும் போக உள்ள ஒரே இருட்டா இருக்கு. அதனால சாங் அவங்களோட போன் டார்ச்சை ஆன் பண்ண அந்த டென்னிஸ் கோர்ட்டோட ஹெட் அங்க தலையில அடிபட்டு செத்து கிடக்குறா. இதை பார்த்த சாங் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய்.